ஃபன்ட்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ 2 நாளாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம்னா கண்டிப்பாக அது ஐபிஎல் டென்ஷன் ரூல்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அதாவது பிசிசிஐலேருந்து அஃபிஷியலாகவே அஃபிஷியலாக சொல்லலை, இருந்தாலும் அஃபிஷியலாக சொன்ன மாதிரி தான் இங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ நம்ம தெளிவாகவே பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரான்ச்சைஸ்க்கு ரிட்டன்ஷன் ரூல்ஸ் தான் 5 பிளேயரை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து நோ மோர் ஆர்டிஎம் அப்படின்னு நிறைய ரிட்டக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை தாண்டி இப்போ என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐபிஎல் டீம்லையுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துலையும் இருப்பாங்க. ஆனால் சில டீம்ஸ்க்கு மட்டும் தான் அந்த கோர் அப்படியே இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இருக்கிற டீம்ஸ்லேயே எந்த டீம் கோர் அப்படியே கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆக்சுவலாக சொல்லக்கூடிய விஷயங்களே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர் அண்ட் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி கூட நிறைய பேர் கேட்கலாம், ஆர்சிபியில் அப்போ எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க புதுசாக நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்னு. ஆர்சிபிலே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்கன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபிலையும் இப்போ எந்த 5 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணுறது அங்கேயும் கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மெயினாக ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோலி, பட்டிதார் அண்ட் சிராஜ் 3 இந்தியன் ப்ளஸ் ஒரு ஃபாரினர்னால் ஒரு ஃபாரினர் 2 ஃபாரினர் கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வில் ஜாக் அண்ட் ஃபாஃப் டூ பிளேசஸ் நிறைய பேர் ஃபாஃப் டூ பிளேஸ் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றின ஏதாவது அப்படின்றத கண்டிப்பாக அதே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிஎஸ்கேல எந்த பிளேயரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏன்னா மேக்ஸிமம் அந்த 5 ரிட்டன்ஷன் யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை தாண்டி ஆக்ஷனில் நம்ம சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸை எடுப்பாங்கன்னு தான் இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ஷன் வரும்போது மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக மற்ற எல்லா பிளேயரும் நம்ம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கே வாங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் மேஜராக இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு அஸ்வின் அண்டு ஷமி. ஸோ இந்த 2 பேர் பர்டிகுலர் சிஎஸ்கேக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அஸ்வின் ஆறாக ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சாஞ்சு சாம்சன் அஸ்வின் அந்த அளவுக்கு சீக்கிரமாக விட்டுற மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மேக்ஸிமம் அவங்க ரிட்டைன் பண்ண தான் வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவர் இப்போ 5 பிளேயர்னு இருக்கும்போது கண்டிப்பாக அஸ்வினை ரிட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி ரிட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அதற்கான வாய்ப்பு நம்ம குறைவு தான். ஸோ அதற்கடுத்து நம்ம வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பின்னர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம ஷமி. ஸோ ஷமியும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா அங்கேயும் நிறைய பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் ஷமி மாதிரி ஒரு பவுலரை மேபி அவர் ஏஜ் காரணமாக அவர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக ஷமியும் நம்ம கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா லாஸ்ட் ஆக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா ஷமி நம்ம எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணோம். 5 சீக்கு மேலே போகும்போது தான் நம்ம சரி ஓகேன்னு சொல்லி வித்ரா பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அஸ்வினுக்கு இந்த தடவை கண்டிப்பாக அஸ்வின் வந்தார்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 சி வரைக்கும் அவருக்கு பிட் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. ஸோ அதற்கடுத்தபடியாக ஓப்பனிங் அப்படி டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இந்த 2 பேருமே கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்குள்ளே கொண்டு வரது தான் பார்க்கும். ஸோ அதற்கான ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அளவுக்கு இந்த பிளேயருக்கு அமௌண்ட் கொடுக்கலாம், ஸோ இந்த அமௌண்ட்டு இந்த பிளேயருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொன்னால் ஆர்சிபி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு அவருக்காக போகும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை தாண்டி நம்ம சிஎஸ்கே எடுக்குமான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதற்கடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் அப்படி பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் போவாங்களான்னு சொல்லி எனக்கு டவுட்டு தான். இந்த வருஷம் அவருக்கு போகிறக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அதே சமயம் மிச்சல் சாண்டருக்கு கண்டிப்பாக போவாங்க. ஸோ மிச்சல் சாண்டரை நம்ம யூஸ் பண்ணலைன்றது தான் உண்மை. ஆனால் மற்ற டீம்ஸ் யாருமே அவர் யூஸ் பண்ணாமல் விடாமல் பார்த்துக்கிட்டோன்றது கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அவரெல்லாம் வேறு டீம்ஸ் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சென்னைக்கு எதிராக பல ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கிறது தான் உண்மை. ஸோ அதுவும் தோனியோட தந்திரம் தான் கண்டிப்பாக சொன்னோம். ஸோ அவரை இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம டீமில் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டைன் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக அவர் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடி ஆல்ரவுண்டர்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம அன்கேப்டு பிளேயராக ரிஷி இருக்கார். ஸோ ரிஷ்வி அன்கேப்டு பிளேயரை கொண்டு வந்துட்டான்னு பிரச்சனை இல்லை. இப்போ அன்கேப்டு பிளேயர் ரூல்ஸே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக ரிஷ்விக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து போவாங்க. அவர் கண்டிப்பாக எல்லாருமே காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். எல்லாருமே ஒரு பிட்டுக்கு போக தான் செய்வாங்க. லாஸ்ட் இயரே நம்ம 8 point something கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன், 8.40 crores நினைக்கிறேன். ஸோ இந்த வருடம் இன்னும் அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அன்கேப்டு பிளேயரில் அவரை கொண்டு வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் ராஜ்வர்தன் அங்கரேக்கர். ஸோ அவரையும் கண்டிப்பாக பேசி ஆகணும். அவரெல்லாம் நம்ம ஆல்ரவுண்டரை யூஸ் பண்ணலைன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ போலிங் ஆப்ஷனாக தான் வச்சுருந்ததை தவிர அவர் பேட்டிங்கும் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நெட் ப்ராக்டிஸ் சீசன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவரையும் நம்ம டீமுக்கு கண்டிப்பாக கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தீபக் சேகர் திருப்பி வருவாரா? ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக் சேகர் வருவாரா அப்படின்னா லாஸ்ட் ஆக்ஷன் நான் சொல்லியிருந்தேன், முகமது ஷமிக்கு ஆக்ஷனில் போயிருந்தாங்கன்னு.
ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஷமி வந்து 7 சம்திங் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இயர் தான் நினைக்கிறேன் நான் தீபக் சகருக்கு வந்து 14 crores கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து தோனியால் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அந்த 14 crores அவர் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருக்கு வந்து அடிக்கடி வந்து காயம் ஏற்படுறதுனால வந்து இப்போ வந்து அவரை இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் திரும்ப அவர் ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். ஸோ லாஸ்ட் டைமே நம்ம முகமது ஷமி எடுத்திருந்தோம்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் தான் உண்மை. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம். இன்னுமேட்டு அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதுவும் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மேலே நிறையா கண் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக முகேஷ் சௌத்ரி, ஸோ ஆல்ரெடி சிஎஸ்கேலாம் இருந்தார். ஒரு ஃபாஸ்ட் பவுலராக அவரோட ஃபேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற மட்டும் தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக அவரே நம்ம டீமில் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கேல இருந்த டீமை திரும்ப வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ வெளியே இருந்து எடுக்கணும்னா யார் யார் எடுப்பாங்கன்றதை இப்போ மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அஸ்வினை பற்றி பேசியாச்சு, ஷமியை பற்றி பேசியாச்சு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக கீப்பிங் வரும்போது கண்டிப்பாக நம்ம இஷான் கிஷானை பற்றி கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். ஸோ இஷான் கிஷானுக்கு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே சைட்லேருந்து ஒரு எப்படினாலும் 18 to 20 வரைக்கும் கண்டிப்பாக பெட்டிங் போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வேறு ஆப்ஷனே கிடையாது. சிஎஸ்கே வந்து இந்த அவ்வளோக்கு பெட்டிங் போவாங்கன்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னு தான் இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக கீப்பிங்னு வரும்போது கேஎல் ராகுல் ஆப்ஷன் இருக்குமா? ஸோ கேஎல் ராகுல் வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வந்து ரிட்டைன் பண்ணலை அப்படின்னா பை சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு 99% ரிட்டைன் பண்ணுவாங்க. அப்படி ரிட்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் தான் வந்தாலும் ஸோ ஆர்சிபி அண்ட் சென்னைக்கு கண்டிப்பாக போட்டியிருக்கும். ஸோ அவருக்கும் ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு போவாங்கன்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ சென்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு கீப்பிங் பேட்ஸ்மேனை கண்டிப்பாக அவருக்கு வந்து 20 தனியாக பெட்டிங்கில் எடுத்து வச்சுருவாங்கன்னு தான் உண்மை. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்கிறது ஆக்ஷன் பெட்டிங், நீங்கள் பெட்டிங் ஒன்று வேறு மாதிரி போயிடாதீங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக கேஎல் பரத், ஸோ அவரும் வந்து ஒரு ஆப்ஷனில் இருப்பார்னு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பரத் வந்து மேக்ஸிமம் யாரும் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் வந்து அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டு போக மாட்டார். இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கு அவரை மாதிரி ஒரு கீப்பர் கண்டிப்பாக தேவைன்னு இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பைசான் ஒரு ஆக்ஷனுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா 2 கீப்பர் கூட எடுத்து வைப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உண்மைன்னு தான் தோணுது. ஸோ அதற்கடுத்தபடியாக பவுலர்ஸ் அப்படி வரும்போது வெளியேருந்து எடுக்கக்கூடிய பவுலர்ஸில் கண்டிப்பாக வந்து நட்ராஜன் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் வந்து எஸ்ஆர்ஹெச் ரிட்டர்ன் பண்ணும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வெளியே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது. ஸோ அதற்கடுத்தபடியாக ஒரு பவுலிங்கில் ஒரு ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் இந்தியன் பவுலரும் நவ்தீப் சைனி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ வளர்ந்து வரக்கூட ஒரு பிளேயர். ஸோ அந்த பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்குது. ஸோ சிஎஸ்கே அவர் கண்டிப்பாக போகும், அதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை. ஸோ அதற்கடுத்தபடியாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா. ஸோ இஷாந்த் சர்மா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டு ஆகிட்டாரப்பா, இன்னுமேட்டு ஏன் அவர் பற்றி பேசுகிற அப்படின்னு. ஸோ இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் எல்எஃப்ல அதுவும் அவர் ஸ்டேட்டுக்காக விளையாடும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். ஸோ இஷாந்த் சர்மாவை யாருமே எடுக்கலைன்னா ஒரு கம்மி அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே அவர் எடுத்து போட்டுருக்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம பேட்டிங்கில் ரஹானே புஜாராலாம் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பவுலிங்கில் இவங்கெல்லாம் எடுப்பாங்கன்னு தான் நான் என்னோடய தாட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதெல்லாம் கிடையாது, இதை தவிர நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஆக்ஷனுக்கு வருவாங்க, ஸோ அவங்கள தான் சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கண்டிப்பாக அந்த பிளேயர் யாருன்றே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கடுத்து நிறைய விஷயங்கள் அடுத்த இடத்துல கொடுக்குறக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடப்படுது சண்முகம்.